ஹலோ டக்கி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க்டின்ல எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக ஜாப் சர்ச் பண்ணலாம், எப்படி நீங்கள் லிங்க்டின்ல வேலை எடுக்கலாங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு லிங்க்டின் டவுன்லோட் பண்ண தெரியுது. இப்போ புதுசாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் சேனல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வேலை எடுக்கிறது தேவையான லிங்க்டின் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் லிங்க்டினை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக ஒரு ஜாப் போர்ட்டலில் யூஸ் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்கன்னா அது ஃபஸ்ட்டாக வரது லிங்க்டின் மட்டும்தான். ப்ளஸ் நெட்வொர்க் நிறையா பில்ட் பண்ண முடியும், நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குது. பட் நம்ம பசங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரே விஷயம், அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா நவுக்குடி மாதிரி போயிட்டு ஜாபுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லை ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் தெரிய வைக்கிற மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் என்னென்ன பாயிண்ட்ஸை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன், என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பென்ஷன் போட சேனல் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனாலும் சரி, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ லிங்க்டின்ல ஃபர்ஸ்ட் டிப் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க்டினோட ஜாப் அலர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, பட் ஜாப் அலர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அலர்ட் செட் பண்ண மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, லிங்க்டினை பொறுத்தவரையும் நிறைய பேர் உங்களை மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவா டெவலப்பர்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஜாவா டெவலப்பர் ஓப்பனிங் பார்க்குறப்போ ஆல்ரெடி 100 பேருக்கு மேலே பாருங்க, ஓவர் 100 அப்ளிகேஷன் 100 பேருக்கு மேலே ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் கடைசியால் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபருங்கிற மாதிரி தான் ஐடியை பொறுத்தவரையுமே. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு கால் வரது சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வரணும்னா அலர்ட்டை செட் பண்ணி ஜாப் போஸ்டிங் வந்த உடனே போய் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அலர்ட்டை செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அலர்ட்டை கூட நிறைய பேர் செட் பண்ண தெரியுது, பட் இந்த மாதிரி வச்சு செட் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஜாவா டெவலப்பர் மட்டும் போட்டுக்கிட்டேன், பட் இங்கே ஓவரால் இந்தியான்னு இருக்குது. நான் அதை மாற்றி கூட சென்னை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் சென்னையில் இருக்க ஓப்பனிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் வரும். இங்கே பாருங்கள் 492 ரிசல்ட்ஸ் இங்கே காட்டுது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பும் என்ட்ரி லெவல் மட்டும் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃப்ரெஷராக இருக்கோங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 55 ஓப்பனிங் காட்டுது. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன், ரோல் நேம்பு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமேலு ஜாப் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஜாப் அலர்ட் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் வருது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துடும். ஆளாக போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஜாப் அலர்ட்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். பட் இந்த மாதிரி லிங்க்டின் பற்றிலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மென்டார்ஷிப் வேணும். எப்படி நீங்கள் உங்கள் கரியரை கொண்டு போகலாங்கிற மென்டார்ஷிப் யாராச்சும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ப்ரீ பிளேஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, உங்களோட கரியரை ஸ்விட்ச் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே உங்களோட ட்ரீம் கம்பெனி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் உங்களால் இன்டர்வியூ போய் கிளியர் பண்ண முடியல, ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா உங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ண தெரியல, வேற ஏதாச்சும் உங்களுக்கு கரியருக்கான கைடன்ஸ் தேவைன்னா கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டொமைனில் எல்லா டொமைனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. லைக் டேட்டா இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லா விதமான ரோலுக்குமே டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களே மென்டார்ஷிப் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரீம் கம்பெனி லைக் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், அடாப், இந்த மாதிரி எல்லா ட்ரீம் கம்பெனி போகிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடி மூவ் ஆகுன்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏடிஎஸ் டூல கிராக் பண்ணணும், இல்லாட்டினா நீங்கள் ஹெச்ஆர் ரவுண்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி எந்த டவுட்டுமா இருந்தாலுமே ப்ரீ பிளேஸ் உங்களுக்கு மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனி டொமைன் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் உங்கள் ட்ரீம் கம்பெனி லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் பெரிய கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான மென்டர்ஷிப் வேணும்னா ப்ரீ பிளேஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் கைஸ். அடுத்தது செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், எப்படி ஒரு பேனர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இந்த பேனர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எதுக்கு வைக்கிறோன்னு தெரிய வச்சுட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரோட ப்ரொஃபைல் எடுக்கலாம், யாரோ ஒருத்தரோட ப்ரொஃபைல் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ என்னோட ஒன் ஆஃப் தி நான் ஒர்க் பண்ண கிளைண்ட்டோட ப்ரொஃபைலை கூட எடுக்கிறேன். ஸோ இவங்க நேம் ஸ்னேகா. ஸோ இவங்களோட ப்ரொஃபைலில் பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்க பேனரும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் பாருங்கள். எப்போவுமே பேனரும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சு தான் உங்கள் ப்ரொஃபைல்குள்ள வந்து பார்க்குறாங்கன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ரெக்ரூட்டர் ஹெச்ஆருக்கு ஈஸியாக உங்களை புரிய வைக்கணும். அதுக்காக சும்மா நார்மலாக எங்கே இருந்தோ டவுன்லோட் பண்ண இமேஜில் வைக்காமல் பேனரை இந்த மாதிரி வைங்க. பேனரில் என்னென்ன விஷயத்தை வைக்கணும்னா, நீங்கள் என்ன ரோலுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க தெளிவாக தெரியணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த பேனரை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதை பற்றின ஒரு சின்ன ஒரு சம்மரி, அதுக்கப்புறம் டக்குன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இங்கே பாருங்கள் ஜாவாவோட லோகோ, சீக்வலோட லோகோ, அதே மாதிரி டக்குன்னு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பேனரை இன்ஃபர்மேட்டிவாக வைங்க. அதுதான் ரொம்ப சும்மா ஏதோ ஃபோட்டோ தூக்கிட்டு வந்து நீங்கள் வைக்கிறதுல நிறைய பேர் இதை வைக்க கூட மாட்டீங்க. பட் ஹெச்ஆர் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்து உங்களுக்கு கால் வரணும், உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னா பேனரை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இந்த அளவுக்கு ஹாஃப் நல்லா ஃபேஸ் தெரியுற மாதிரி இருக்க ஃபோட்டோ வைங்க. முடிஞ்ச அளவுக்கு remove.bgன்னு ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இருக்குது. ஆஃப் சைஸில் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கேன்வா டூல் மூலியமாக எடிட் பண்ணி வைங்க. அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக காட்டும். நீங்கள்
நீங்கள் ஸ்டூடியோவில் போய் எடுத்து தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ பேனர் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட URL லிங்க். இப்போ என்னோட ப்ரொஃபைல் இப்போ போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நிறைய காட்டுது URL லிங்க்ல. LinkedIn டாட்னு சொல்லி HR நவீன் போட்டு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வைக்காம ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாதிரி உங்களோட URL லிங்க் வைக்கணும். என்னோட URL பாருங்கள், நம்பர் நிறையா இருக்குது, பட் நிறைய இடத்துல நான் கொடுத்துட்டனால மாற்றாமல் இருக்கேன். ஸோ நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த URL லிங்கை ஸ்ட்ராங்காக வைங்க. அதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ப்ரொஃபைல் பென் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் டேரெக்டாக கீழே போயிட்டீங்க அப்படின்னா எடிட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் URL இருக்கும். அந்த ப்ரொஃபைல் URL கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் URL உங்களோட பேர் வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நவீன் அப்படின்னா என்னோட பேர் வச்சிட்டேன். பேருக்கு அப்புறமே SEOவை ஹேக் பண்ணுறதுக்காக என்ன ரோல் ட்ரை பண்ண போகிறீங்க? ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கு யாராச்சும் HR சர்ச் பண்ணாலும் SEOவில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் உங்களோட URL லிங்க்லேயே அந்த ரோலை பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேரும் ப்ளஸ் நீங்கள் என்ன ரோல் வைக்கிறீங்களோ அதை மாதிரி ட்ரை பண்ண மூலிமா SEO உங்களால் ஹேக் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லேயே மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டும். நிறைய பேர் உங்களோட மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் கொடுக்க மாட்டீங்க. உங்களோட மொபைல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா HR உங்களை கான்டாக்ட் பண்ண நினைக்கிறேன், கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியாக 4வது நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா LinkedIn சர்ச். ஸோ LinkedIn சர்ச் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாப்ஸுங்கிற ஆப்ஷனில் மட்டும் போய் தான் ஜாப் சர்ச் பண்ண முடியும்னு எடுத்துட்டீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த சர்ச்சுங்கிற ஆப்ஷன்லேயும் போய் சர்ச் பண்ணலாம். சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் நான் ஒரு கீவேர்டு சொல்லித்தரேன், அதை போட்டு சர்ச் பண்ணுங்க. பாருங்க, ஹையரிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ஹையரிங் அப்புறமே நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க? ஜாவா டெவலப்பர் அப்படின்னா ஜாவா டெவலப்பர் அப்படின்னு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன? ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர்னு போட்டுங்க. இதை போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 3 தான் கீவேர்டு. என்னென்ன கீவேர்ட்னா ஹையரிங்கிற ஒரு விஷயம், என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். இந்த 3ஐயும் போட்டு கொடுத்தா நிறைய ஃபில்டர் காட்டும். இதில் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். இந்த மாதிரி போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுலேயே ஷார்ட் அவுட் பையில் போயிட்டு லேட்டஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் லேட்டஸ்ட்டாக ஜாப் ஓப்பனிங் ரிலேட்டடாக போஸ்ட் போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கம்பெனி ஹையரிங் ஃபார் ஃப்ரெஷர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரைனி. ஃபஸ்ட்டாக வந்திருக்கதே பாருங்கள், 23 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. 3.5 LPA சேலரி தராங்களாமா. ஜாவா டெவலப்பர் PHP SQL தெரிஞ்சிருந்தால் பெஸ்ட்டுன்னு பார்க்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கிங்கை கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஒன்று அவங்களோட கரியர் போர்ட்டலுக்கோ இல்லைனா வேறு ஏதாச்சும் LinkedIn அப்ளை பண்ணுறதுக்கே போகும். இது பாருங்கள், அவங்களோட கரியர் போர்ட்டலே போய் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாப் புக் போர்ட்டலில் போய் மட்டும்தான் அப்ளை பண்ண கூட இந்த மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணி நார்மல் சர்ச்ல அப்ளை பண்ணலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்னும் அல்காரிதத்தை கிராக் பண்ணுறதுக்கு கீவேர்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால் உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே நீங்கள் கீவேர்டை ஸ்ட்ராங்காக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ திருப்பி என்னோட கிளைண்ட்டோட இருந்தான்னு சொல்லி ப்ரொஃபைல்கே போகிறேன். இங்கே பாருங்கள், இவங்களோட ப்ரொஃபைலில் கீவேர்டை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்போவுமே உங்கள் பேரு கீழே உங்களோட எபோட சின்னதாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி கீவேர்டை ஸ்ட்ராங்காக வைக்கிற மாதிரி எழுதணும். இந்த கீவேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் தெரியும், இந்த 3 விஷயமும் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதனால தான் இவங்க ஃப்ரெஷருங்கிறனால ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ரோல் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு SQL, ஸ்ப்ரிங் பூட், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுங்கனால அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கோடு நடுவில் போகிறது மூலிமா இதை பேர் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டு ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தையும் தனித்தனி அப்படின்னு புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி உங்கள் பேருக்கிலையும் எஃபெக்டிவாக கீவேர்ட்ஸை போட்டு ரேங்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைலை சர்ச் பண்ணுறப்ப உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் பெட்டராக ரேங்க் ஆகும். ஸோ அடுத்தது 6th எந்த டிப் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இப்போ ஜாவா டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கூட இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு பொசிஷனை பார்த்துட்டீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட HR பார்த்துருக்கீங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு பொசிஷன் ஓப்பனிங் போட்டிருக்காங்க, அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இவர் இப்போ போட்டிருக்காரு, இவரோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு சும்மா கனெக்ட் பண்ணாமல் ஆட் நோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆட் நோட் கூட கனெக்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆட் நோட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆட் நோட்டில் ஒரு நோட்டை ஆட் பண்ணி எதுக்காக நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக இவருக்கு இன்வைட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற திங்க் பண்ணி இன்வைட் சென்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பர் ரோல் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இவரோட ஜாப் போஸ்டிங்க நான் LinkedInல பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஜாப் போஸ்டிங் LinkedInல பார்த்து இந்த ரோலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நோட்டை ஆட் பண்ணி அனுப்புற மூலிமா நீங்கள் எதுக்காக தான் அவங்களோட கனெக்டாக விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறதை தாண்டி நிறைய பேர் நார்மலாக கனெக்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க.
அப்படி பில்ட் பண்ணுறத தாண்டி இந்த மாதிரி ஒரு நோட்டை ஆட் பண்ணுற மூலிமா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த நோட்டை ChatGPTல கொடுத்து கூட நீங்கள் அழகாக போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் 200 வார்த்தைக்குள்ளே தான் இருக்கணும். அதை முக்கியமாக நோட் பண்ணி பார்த்துங்க. 200 லெட்டர்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் எனக்கு அப்ரோச் பண்ணுறவங்க நோட் போட்டு அனுப்புறப்ப தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. என்னோட நெட்வொர்க்கில் நான் போய் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இத்தனை பேர் எனக்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் ஆட் நோட் போட்டு கொடுத்துருக்காருங்க பாருங்க. ஸோ இவர் வந்து UXOட ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறத கேட்குற மாதிரி சிம்பிளாக போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் எலாபரேட்டாக பண்ணி போடலாம். ஸோ டீட்டெயில்டாக ஆட் நோட் கிரியேட் பண்ணி ChatGPTல போட்டு வாங்கி ஆட் நோட் கிளியர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே நார்மல் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட் நோட் கொடுத்து கனெக்ஷன்ஸ் கொடுங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ஹேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நௌக்கரியில் இல்லையா ஜாப் போஸ்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா நௌக்கரியில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணாமல் நௌக்கரியில் அதோட கம்பெனி என்னன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி இதுதான் அந்த கம்பெனியோட பேருங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை போயிட்டு லிங்க்டின்ல போடுங்க. ஸோ லிங்க்டின்ல போட்டிங்க அப்படின்னா அவங்களோட டேரெக்டாக வரும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போது லிங்க்டின்ல போட்டேன் ஜாக்காப்ஸ் அப்படிங்கிறத அவங்களோட கம்பெனி பேருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் பாருங்கள், அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இங்கே இருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் நௌக்கரியில் இருக்கிறதோ இல்லை மற்ற எங்கே ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் கம்பெனி ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பெனி ப்ரொஃபைலில் பீப்புள் வந்துருங்க. இந்த மாதிரி பீப்புளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் ஹெச்ஆர்ஸ் இருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், மொத்த நார்மல் பீப்புள் எல்லாமே ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரு கீழே அவங்க என்ன ரோலில் இருக்காங்கன்னு காட்டும். HR டேலண்ட் அசோசியேஷன் ரெக்ரூட்டர் இது எல்லாமே HR தான் குறிக்கும். அதனால் இங்கே பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு போட்டிருக்காரு. இவரோட ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீனியர் HR ப்ரொஃபஷன் இவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன இவங்கள்ட்ட ஜாப் ஓப்பனிங் அப்ளை பண்ணலாம். இவர் UXO டெவலப்பர், பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் HR வேறு யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி HR டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு ரெஃபரன்ஸு கேளுங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹையரிங்னே போட்டிருக்காரு. அப்போ இந்த கம்பெனியில் இருக்க இவருக்கு அப்ரோச் பண்ணலாம். அண்ட் தென் இவங்க பார்த்தீங்கன்னா HR இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு பீப்புளில் HR அண்ட் டெஸ்டினேஷன் யாராக இருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ஆட் நோட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து டீட்டெயிலாக எழுதி இந்த மாதிரி உங்கள் போஸ்டிங் நௌக்கரியில் பார்த்தேன். ஸோ அதனால் நான் இங்கே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கும் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நௌக்கரியில் கூட்டத்தோட கூட்டமாக அப்ளை பண்ணுறத தாண்டி இந்த மாதிரி யூனிக்குவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து 8ஆக நம்ம என்ன ஹேக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர்த்தோட நீங்கள் கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க யாருமே நீங்கள் மெசேஜ் பண்ண பார்க்க மாட்டாங்க, நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு எடுத்தோன்னே போயிட்டு சார் ஜாப் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், சார் எனக்கு இது ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி எடுத்தோன்னே வேடாக போய் அப்ரோச் பண்ணிடுறாங்க. அதனாலே நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. பிகாஸ் எந்த ஒரு கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பில்ட் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் யாராவது ஒரு பெரியளோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளாக அவங்களை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேரோட கனெக்ஷன்ஸ் கொடுங்க. கனெக்ஷன்ஸ் கொடுத்ததை தாண்டி இந்த கேட்சப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கம்பெனியில் ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு, இல்லாட்டினா இவருக்கு பர்த்டே இன்னைக்கு வருது, இல்லாட்டினா இவர் இந்த கம்பெனியில் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய கேட்சப் மெசேஜ் வரும். இதில் என்ன பண்ணலன்னா டேரெக்டாக பாருங்க, இவருக்கு பர்த்டே அப்படின்னா இந்த மெசேஜை மட்டும் கிளிக் பண்ணிட்டா போதும், ஃபார்வர்ட் மெசேஜ் ஹாப்பி பர்த்டே நீங்கள் சொல்கிற மாதிரி போயிடும். இல்லாட்டினா இங்கே பாருங்க, இவர் இந்த கம்பெனியில் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுறான், ஸோ கங்கராஜ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் போடலாம். இது எல்லாமே உங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிளிக். ஒருத்தரோட போய் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தயங்கிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கேட்சப் யூஸ் பண்ணி இப்படி ஏதாச்சும் அவர் ஏதாச்சும் ஒரு பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா கூட அதை கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற மாதிரி அதை விஷ் பண்ணுற மாதிரியே கூட உங்கள் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு இந்த ஹேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது 9th எந்த விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நார்மலாக லிங்க்டின் அப்படிங்கிறது ரொம்ப நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது தான். அதுக்கு இந்த மாதிரி தெரியாதவங்கள ஏதாவது கேட்சப்பில் அப்படி இப்படின்னு பார்த்தா கனெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளோட சீனியர்ஸோ இல்லாட்டினா நம்மளோட ஸ்கூல் படித்த பசங்களே கூட பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்டில் இருக்க மாட்டோம். ஆனால் அவன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவங்ககிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்க கூட நமக்கு தெரியாது. பிகாஸ் அவன் அவங்களாம் இருக்கானு கூட நமக்கு ஐடியா இல்லாமல் இருந்துட்டு இருப்போம். ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணி அந்த மாதிரி பீப்புளோட நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஜாவா டெவலப்பர் நீங்கள் என்ன ரோல் ட்ரை பண்ணி அந்த ரோலை போட்டுட்டு கீழே வந்து பீப்புள் அப்படிங்கிற இந்த பீப்புள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? பீப்புள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இங்கே போய் ஆல் ஃபில்டர் போய்க்குங்க. ஆல் ஃபில்டர் போயிட்டு நீங்கள் எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அதை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் படித்த காலேஜை ஆட் பண்ணுற பாருங்கள். காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கூல் இருந்தால் காட்டும். இதில் பாருங்கள், நான் மகேந்திரா இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஸோ இந்த மாதிரி மகேந்திரா அப்படின்னு நான் போட்டு இப்போ நான் ரிசல்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா யாரெல்லாம் என் காலேஜில் படித்த பசங்க ஜாவா டெவலப்பர் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தான் வருவாங்க. இப்போ பாருங்கள், இவர் ஜாவா டெவலப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கார், என்னோட காலேஜில் தான் படிச்சிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், மகேந்திரா என்னோட காலேஜில் தான் படித்து அது 2025 பாஸ் அவுட் ஆக போகிறோம். ஆனால் இந்த கம்பெனி ஏதோ 2 மாதமாக ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் காலேஜ் படித்தவங்களையோ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ட்டையோ கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி தெரியாத காலேஜ் படித்த உங்கள் சீனியர்கிட்ட அந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணலாம். அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் பையனை கூட ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி பீப்புளோட கனெக்ட் பண்ணுற மூலிமா ஈஸியாக நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி ஜாப் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கம்பெனி சைடில் ரெஃபரன்ஸ் மூலிமா நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களை ரொம்பவும் சீக்கிரமாக எடுத்துப்பாங்க. ரெஃபரன்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வேவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பீப்புளோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க தாண்டி க்ளோஸ் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயமா நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல நினைக்கிறதும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, லிங்க்டின்ல வெறும் ரெஸ்யூமை மட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் லிங்க்டின்ல நிறைய ஷோகேஸ் பண்ணுங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி வீடியோவா போட்டுட்டு இருக்கணும் கூட அவசியம் இல்லை. சிம்பிளா நான் இதை படித்தேன் அதை படித்தேன் இல்லைன்னா ஒரு 100 days கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு போட்டுக்கொண்டு நீங்கள் என்ன படிச்சுன்னா அதை கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் லிங்க்டின் இஸ் அ நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். திருப்பி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிறைய போஸ்ட் போட்டே வரீங்க. ஒரு 50 நாள் 100 நாள் கோடிங் படிக்கல, ஒரு 60 நாள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 60வது நாள் ஏதாவது ஒரு ஜாவா டெவலப்பர் உங்களோட பார்த்து பரவாயில்ல நல்லா இருக்குன்னு உங்கள் ஃபோட்டோ ஒரு லைக் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட கனெக்ஷனில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இவர் இந்த போஸ்டர் லைக் போட்டிருக்காருன்னு காட்டும். அந்த கனெக்ஷனில் அவரோட கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் காட்டும். அப்போ அவர் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாருனாவோ இல்லை அவருக்கு தெரிஞ்ச வேற ஜாவா டெவலப்பர் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாவோ உங்கள் போஸ்ட் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரோச் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க லைக்கும் போடுவாங்க. அப்போ தான் அந்த பிளாட்ஃபார்மே ஒர்க் ஆகும். அதனால் நௌக்கரி மாதிரி சும்மா ஜாபுக்காக மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதமாக வச்சு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லிங்க்டினுக்கான கம்ப்ளீட் ஹேக். நிறைய சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்ட் 2 வேணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு 10 டிப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. 100 கமெண்ட்டுக்கு மேலே பார்ட் 2க்காக வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் லிங்க்டினை பற்றி இன்னும் ப்ரொஃபைலை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க்டினை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ டில் எண்ட் வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய பேர் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ this is your HR Naveen signing off.